அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடிகர் விஜய் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்கள்னு நெல்லை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் ஒரு 1000 பேரை தேர்வு செய்து நிவாரண உதவிகள் கொடுத்தாரு 1000 மக்களுக்கு. அதுதான் இப்போ பேசு பொருளாக இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இது ஊடகங்களில், அதாவது சமூக ஊடகங்களில் விஜய் அரசியலுக்காக பண்ணுறாரு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அரசியலுக்காக பண்ணுறாரு அப்படின்ட்டு அவரை விமர்சனம் பண்ணி ஒரு பக்கம். ரெண்டாவது அந்த நிகழ்ச்சியில், அந்த வெள்ளம் உதவி பொருட்கள் கொடுத்த நிகழ்ச்சியில் நடந்தவைகள் குறித்து ஒரு சர்ச்சையான பேச்சுகள் போயிட்டுருக்கு. நானும் வெள்ளம் வரும்போதெல்லாம் இப்போ சென்னையில் ஃப்ளட்டு வந்தது, மிக்ஜம் புயல் வந்தது. அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லா நடிகர்களும் சொல்ல முடியாது, ஒரு பெரும்பாலான ஒரு 4-5 நடிகர்கள், இப்போ நயன்தாரா கொடுத்துருக்காங்க, நிவாரண பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த தம்பி சின்னத்திரை நடிகர் விஜய் டிவியில் வர தம்பி பாலா கொடுத்துருக்காங்க. அதே போல் விஜய் டிவியில் வர அந்த சகோதரி ஆஷா கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் சிவகார்த்திகை, இன்னும் பல்வேறு நடிகர்கள்லாம் வெள்ள நிவாரணத்துக்காக உதவி பொருட்கள் போய் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க. நிச்சயம் வர்தா புயலின் போது கூட சென்னையில் பாதிக்கப்படும் போது அங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் போய் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த தென் மாவட்டங்கள் 4 மாவட்டங்களும், நெல்லை, தூத்துக்குடி, நாகர்கோவில், தென்காசி போன்ற 4 மாவட்டங்களும் பெரும் வெள்ளம் உலகமே உலகம் பாராத வெள்ளம், வரலாறு பார்க்காத வெள்ளம். அந்த அளவுக்கு 110 மில்லிமீட்டர் மழை வெள்ளம் பெருசும் பாதிக்கப்பட்டாங்க. அதுலேயும் தூத்துக்குடி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு நடிகர்கள் கூட அங்கே மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை. அப்போ நான் யோசித்தேன், சென்னையில் ஒரு பிரச்சனை, அங்கே வெள்ளம் வந்தது, இப்போ ஏதாவது சுனாமி வருது அப்படின்னா அங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் போய் மக்களை மீட்கும் வேலையில் செய்கிறாங்களே, ஏன் இந்த தென் மாவட்டங்களில் மற்ற மாவட்டங்கள்லாம் மக்கள் பாதிக்கப்படும் போது எந்த ஒரு நடிகர்களும் வரல? இந்த சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் இருக்கிற மக்கள்லாம் இவர்களுடைய படத்தை போய் பார்க்குறது இல்லையா? இவங்களுக்கு ரசிகர்களா இல்லையா? இவங்களுக்கு எப்படி இவங்க இந்த மாவட்டங்கள்லாம் அந்த ரசிகர்கள் கண்டுக்காதவே இருக்காங்க அப்படின்ற கேள்வி எனக்கு எழுந்து கொண்டே இருந்தது. சரி, இப்போ வெள்ளம் எல்லா மக்களை மீட்டாச்சு, தாமதமாகவாவது விஜய் ஷூட்டிங்கில் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் வராமல் போயிட்டார். அவருடைய விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்தை கேள்விப்பட்டு உடனே ஷூட்டிங் ரத்து பண்ணிவிட்டு ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டார். அவருடைய மரணத்துக்கு வந்தவர் அப்படியே வெள்ள நிவாரணத்தை அறிவிச்சிருக்காரு. தாமதமான உதவி தான் இது. இருந்தாலும் அவரால் வர முடியலன்னா கூட அவருடைய ரசிகர் மன்றங்களை வச்சு அவங்களுடைய கட்சிக்கு தொங்குறதா சொல்கிறாரு. அவங்களுடைய கட்சிக்காரங்களை வச்சு அந்த நேரத்தில் மக்களை மீட்டிருக்கலாம், செய்ய தவறிட்டாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் செய்ததை நம்ம வரவேற்க தான் செய்யணும். ஏன்னா மக்கள் நலனுக்காக மனித நேயத்தோட யார் எந்த உதவி செய்தாலும் அதை நம்ம வரவேற்கணும். அதை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது, சரிங்களா? இதை ஒரு விமர்சனம் ஆகிட்டு இருக்காங்க. அரசியலுக்காக செய்கிறாங்க. அரசியலே மக்களுக்காக செய்கிறது தான். அந்த அரசியலுக்காக யார் நல்லது செஞ்சாலும் அதை நம்ம வரவேற்கணும். அதுதான் ஒரு நல்லவங்க, மனிதனையும் உள்ளவங்க செய்கிற வேலை. அதை இந்த ஊடகங்கள்லாம் அவர் விமர்சனம் பண்ணுறது, இப்படி ஒவ்வொருத்தரையும் விமர்சனம் பண்ணி தான் மக்களுக்காக உழைக்க வரவங்கள காயப்படுத்துகிறாங்க. அது முதல்ல இந்த சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய இந்த யூடியூபர்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த உதவி பொருட்கள் வழங்கும்போது ஒரு அம்மா வயசானவங்க வராங்க. அவங்களுக்கு விஜயை யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் திரையில் ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு கெட்டப்பில் இருப்பார். இந்த இப்போ ஏதோ ஒரு படத்துக்காக இந்த கெட்டப்பில் வந்திருக்காரு. அந்த அம்மா வயசானவங்க இல்லையா, அவங்களால விஜயை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அதை விமர்சனம் பண்ணி
கேலி சித்திரமாக போட்டுக்கிட்டு விஜயவே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா வரும்போதே விஜயை தேடித்தான் வராங்க. யார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தேடித்தான் வராங்க. நான் தான் விஜய்னு அவர் விஜய் சொன்ன உடனே விஜயை தொட்டு முத்தம் கொடுத்து அன்பை காட்டி வெளிப்படுத்தி விழாவிட்டு போனாங்க. அப்போ அது வந்து நல்ல விஷயம் தானே. அதை நம்ம வந்து விமர்சனம் பண்ண தேவையில்லை. அதுக்கு ஒரு நகைச்சுவை மியூசிக் போட்டு அதை நம்ம காமெடியாக்க தேவையில்லை. நல்ல விஷயமா வரவேற்கலாம். இதுக்காக வேண்டிய ஊடகங்கள் பெருசாக வந்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதுதான் அப்படி நடந்துருச்சு. இன்னொரு சம்பவம் நடந்தது. ஒரு பொண்ணு, ஒரு இளம் வயது பொண்ணு, கல்லூரி மாணவி, கல்லூரி பெண் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்தாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு விஜய்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. செல்ஃபி எடுத்துக்கிட்டது ஒரு பக்கம். அவங்க வந்து விஜய் காலில் விழுந்தாங்க. விஜய் காலில் விழுந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த நிவாரண பொருட்களை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வேணான்றுச்சு. இந்த பொருளை வேணான்ட்டு வேண்டாம் நான் வந்து செல்ஃபி எடுக்க தான் வந்தேன், செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். சரி, செல்ஃபி தானே வேணும், சரி இப்போ வேண்டாமா அப்படின்ட்டு போன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாரு. அதுவும் இப்போ வந்துட்டு வேணாம், விஜய் கொடுத்த பொருளை வேணான்னு இருந்துச்சு அந்த பொண்ணு அப்படின்ட்டு அதையும் ஒரு விவாத பொருளாக ஆக்கி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே ஒரு நிகழ்வு நடந்து அந்த பொண்ணு வந்து விஜய் அவர்கள் காலில் விழுந்துட்டு அதுக்கப்புறமா செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அதுதான் அதை பற்றி தான் நாம் இப்போ வந்து பேச வந்திருக்கோம். யார் காலில் விழுந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சுயமரியாதைக்காகவே ஒரு இயக்கம் கண்டது தான் ஐயா பெரியார் அவர்களுடைய இயக்கம். யாருக்கும் யாருடைய காலிலையும் விழக்கூடாது, அவங்களுடைய தன்மானத்தோடு எல்லாரும் வாழணும் அப்படின்றது தான் நம்ம சுயமரியாதை இயக்கம் கண்டு அதை நம்ம வந்து நாடு முழுவதும் பரப்பிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு விழுந்திருக்கு, ஒரு நடிகர் என்பதனால. ரெண்டாவது வந்துட்டு இவங்க மட்டும் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்கள பார்த்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு தன்னையும் மீறி விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்க நமக்காக, நம்ம வாழ்க்கையை மீட்கிறதுக்காக போராடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சிந்திக்கணும். சுயமரியாதை என்பது யாருக்கும் அடிமை இல்லை, யாரு காலிலையும் விழக்கூடாது. அதுதான் சுயமரியாதை. அதை கொஞ்சம் மக்கள் வந்து சிந்திச்சு அதை எப்படி நம்ம அன்பை எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்தினா போதும். காலில் விழுந்து தான் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு விஷயம். ஆனாலும் நடிகர்கள் போது மிக கட்டுக்கடங்காத கூட்டம் கூடுவதும், அவங்க மேலே மோதிக்கிட்டு விழுந்துக்கிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவதும், ஒரு நடிகர்கள்னாவே அவங்க ஏதோ கொண்டாடப்படக்கூடியவர்கள், அவங்க நடிகர்கள்னாவே அது ஒரு பேசும் பொருளாயிருது. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு போக்கு இருக்குது. நடிகர்களும் வந்து நம்மளை போன்ற ஆட்கள் தான். அவங்களும் வந்துட்டு நமக்கு எப்படி வந்துட்டு வியாபாரம் ஒரு தொழிலோ, வியாபாரம்னா இப்போ மால் வச்சுக்கிறது ஒரு பிஸ்னஸ் தான். அதே போல் ஒரு பல்வேறு தொழில்கள் இருக்குது. மளிகை கடை எப்படி நமக்கு வந்து வாழ்வாதாரம், மளிகை கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது, துணி கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தேட்டர் வச்சு நடத்துறது, இதெல்லாம் நமக்கு எப்படி ஒரு வாழ்வாதாரமோ அது போல தான் நடிகர்களுக்கும் நடிப்பு என்பது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். அவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ், ஒரு அவங்க வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தொழில் நடிப்பு. அப்படி தான் நடிகர்களையும் நம்ம பார்க்கணும். அவங்க வந்து ஏதோ ஆகாயத்தில் வந்து குதிச்ச மாதிரி, ஏதோ அவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு அவங்க நம்மளை காப்பாற்றுறதுங்கிற மாதிரியும், அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் படம் பார்த்தோம்னாக்கா அந்த படம் வெற்றி படமாகும். நம்ம யாரும் படம் பார்க்கலனாக்கா அந்த படம் தோல்வியாகும். அப்போது நடிப்பு தொழிலும் நம்மளை நம்பி, மக்களை நம்பி தான் அந்த தொழில் இருக்குது. அப்போ நம்மளால தான் அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் கிடைக்குது. அதை முதல்ல வந்து ரசிகர்கள் உணரணும். நடிப்பு என்பது நம்ம வச்சு அவங்க இயங்குறாங்க, அவங்க நம்மளை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம பொழுதுபோக்குக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு தாட்டை கிரியேட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம போய் படம் பார்க்குறோம். படம் பார்க்குறதுனால அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. இந்த அளவில் தான் நம்ம வந்து நடிகர்களை பார்க்கணுமே ஒழிய அவங்கள ஏதோ வந்து அவங்க வந்து வானத்திலேருந்து குதிச்ச மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதை கிரியேட் பண்ணுறது தான் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே பகுத்தறிவு வந்து பரப்புனது தமிழ்நாடு தான்.
பக்குவப்பட்ட மண் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் அப்படின்ட்டு நம்ம எந்த அளவுக்கு பெருமைப்பட்டுக்கிறோமோ அதே அளவுக்கு இங்கே வந்து இந்த சினிமா ரசிகன்ற ஒரு வச்சு நம்ம நாடு கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டுருக்கோ, தமிழ்நாடு வந்து பின்னோக்கி போயிட்டுருக்கோ அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. இந்த நடிகர்களுக்கு இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறத நம்ம வந்து அவங்களே நம்மளை போல தான் அவங்களும் நம்ம என்னென்னலாம் செஞ்சுக்கிறோமோ அத்தனையும் அவங்களுக்கு சொல்லப்போனால் அவங்களால வந்து வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாது. அவங்க ஏதோ ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டோ பாதுகாப்போடையே தான் வரணும். நம்ம வந்து இயல்பாக வந்துட்டு நம்ம வேலையை ஒரு கடைக்கு போகணுன்னாலும் சரி, ட்ரெஸ் எடுக்க போகணுன்னாலோ அல்லது ஒரு திருவிழாவுக்கு போகணுன்னாலும் நம்ம இயல்பாக போய் நம்மளுடைய தேவைகளை செஞ்சுக்கிறோம். அது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நம்ம வேலைகளை பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் நடிகர்களோட வாழ்க்கை அப்படி இல்லை. காரணம் வந்து போகிற இடமெல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை, அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்க முடியாத சூழ்நிலையாக ஒன்று இருக்குது. ரெண்டாவது எல்லோரும் போலையும் அவங்களால வாழ முடியல, எங்கேயும் போக முடியல. அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம நினச்சா தெருவில் இறங்கி நம்ம பாட்டுக்கு போய் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்களால அந்த மாதிரி போக முடியல. போனால் எல்லாரும் போய் சூழ்ந்துக்கிட்டு அவங்க மேலே வந்து விழுறது, எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்படி ஒரு இதனால் வந்து அவங்களும் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்படுறாங்க. இது தேவையில்லாத ஒன்றாவும் இருக்குது. இதையெல்லாம் மக்கள் வந்து தவிர்க்கணும். ரசிகர்கள்னால் எப்படி அவங்கள வந்து எந்த இடத்துல வச்சு எப்படி பண்ணணும், ஒரு சினிமா பார்க்க போகிறோம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், அதோட விட்டுருணும். அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி அதே போல் அந்த பொண்ணு போய் காலில் விழுந்தது, அந்த பொண்ணு இல்லை யார் விழுந்தாலும் அது வந்து தப்பு, அது வந்து மரியாதை குறைவு தான். தன்னுடைய சுயமரியாதை இழந்து தான் நம்ம போய் காலில் விழுறோம். அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. இந்த நடிகர்களுக்கு இந்த எஸ்டாப்ளிஷ் கொடுக்கறது நல்லது. இதையெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு வந்தால், ஏன்னா ஒரு நடிகர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டாவே அவங்கள வச்சு வாக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில். நடிகர்னாலே அவங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, அப்படி ஒரு சிந்தனை இருக்குது. நடிகர்களுக்கு மக்கள் மேலே ஒரு அன்பு இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வேணும். இந்த மக்களுக்கு நம்ம எப்படி இந்த மக்களை வந்து கல்வியிலையும் வேலை வாய்ப்பையும் தரத்தை உயர்த்துறதுக்கு, இந்த தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு, அவங்களுக்கு இந்த சாதி பாகுபாட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரு கொள்கை இருக்கா? ஒரு அரசியலுக்கு வரவங்களுக்கு இதையெல்லாம் பேசக்கூடிய அந்த சித்தாந்தம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். நடிகர் என்பதற்காகவே அவங்கள வந்து கொண்டாடக்கூடியவர்களாக தான் இந்த சமூகம் பார்த்துட்ருக்கு. இந்த சமூகத்துக்குள்ள இந்த மக்களுக்கு இந்த நடிப்பு என்பது ஒரு தொழில் தான். அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. அதுவும் நம்ம போய் படம் பார்த்தா தான் அவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்ற ஒரு சிந்தனை நம்ம மக்களுக்கு வரணும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய கருத்தை பகிர்ந்து ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.